ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னம்னா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற பிஆர் ஹில்ஸ். ஓகே. சென்னையிலேருந்து சத்தியமங்கலம் வந்து ஒரு 550 கிலோமீட்ரு. ஓகே. சத்தியமங்கலத்துலேருந்து பிஆர் ஹில்ஸ் வந்து 115 கிலோமீட்டர். இவ்வளோ பக்கமாக இருக்குது, ரொம்ப பக்கம். முதல்லலாம் இன்ஸ்டாகிராம் தான் என்னது திறந்தோம் அப்படின்னம்னா ரியல் எஸ்டேட்காரங்களாம் சொல்லுவாங்க சென்னைக்கு மிக அருகில் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த அருவி பார்த்தீங்க அப்படின்னம்னா சென்னைக்கு மிக அருகில் இருக்குது ஆமாம் அப்படிம்பாங்க. கடைசியில் ஹிட்டன் பிளேஸ், பிரைவேட், ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்படித்தான். ஒரு யாருக்குமே சொல்லிடாதீங்கன்னு அந்த இடத்த போட்டு கொடுக்குறதே அவனுக்கு தான் போட்டு கொடுக்குறானுங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஆர் ஹில்ஸ், பிலிகிரி ரங்கசாமி பெட்டா. ஸோ இது பார்த்தோம்னா சாம்ராஜ் நகர்லேருந்து ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் வருது. இது வந்து பெருமாள் கோயில். எப்படி வந்து திருப்பதி பெருமாளோ அதே மாதிரி மலை ஏறி நாம் சாமி தரிசனம் பண்ணுறது. அதுக்குன்னு வந்து ரொம்ப ஏற விட்டுற மாட்டாங்க, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பயங்கரமான ஒரு ஹில்ஸுக்கு நடுவில் ஒரு இயற்கை சூழல். கிளைமேட் எப்படி இருக்குதுங்க? சூப்பராக இருக்குதுங்க. அந்த இடமெல்லாம் காமிங்க, மக்கள் பார்க்கட்டும். மக்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு சந்தோஷ் பாலாஜி ராஜகோபால் அடிச்சிங்கன்னா 10 வீடியோ பிஆர் ஹில்ஸ் இருக்குது. பொறுமையாக பாருங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற பெருமாள் எதுக்கு எப்படி சொல்கிறது, இது இப்போ ஃபேமஸ் அப்படின்னம்னா பிரசித்தி பெற்றது அப்படின்னம்னா, இங்கே வந்தவர் இங்கே ஒரு திருமணம் பண்ணியிருப்பார். பார்த்தோம்னா என்ன எப்படி சொல்கிறதுனா, மன அமைதி கடவுளுக்கே இல்லாமல் இருந்திருக்குது. அப்போ இந்த பக்கமாக ஒரு முனிவர் இருந்துட்டு பிலிகிரி ரங்கசாமி போ, அங்கே போய் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து இங்கே குடியேறிட்டார். அந்த இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். திருமணம் பெற்றோர் சம்பவத்தோடு நடக்கணும் அப்படிங்கிறவங்களும், மன அமைதி வேணுங்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வரலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது தான் வந்து ஒரு வியூ பாயிண்ட். பயங்கரமாக இருக்கா பார்த்துட்டியா? காற்று எப்படி அடிக்குது எப்படி அடிக்குது எவ்வளோ இருக்குங்க? சின்ன அடிக்குது. அப்பா ஓப்பன்லாம் நெல்லி எடுக்கிறேன். ஓப்பனில் ஏசி போட்டு விட்ட மாதிரி இருக்குது. இவ்வளோ இப்படி சூரியன் இருக்குது. பேட்ரி எப்படி? ஸோ பார்த்தீங்க அப்படின்னம்னா பெருமைக்காக சொல்லலை, இடம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ். நண்பர்களை வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தோம். இங்கே பாருங்க, ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்ன மாதிரியே வட்டாரஸ் கிளப்பிடுச்சு. செமையாக இருக்கா? பிலிகிரி ரங்கசாமி பெட்டாவில் வந்து கோவில் பிரசாதம் யார் வந்தாலும் கொடுப்பாங்க. சனிக்கிழமை ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும். 2-3 டைம் வந்து வாங்க முடியல. ஸோ இந்த டைம் வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த கர்நாடகா சைடு இருக்கிற கோவிலில் மதிய வேலை கொடுக்குற உணவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, இயற்கை சூழல். ஸோ இதான் வந்து பிலிகிரி ரங்கசாமி பெட்டாவில் இருக்கிற பேக் சைடு வியூ பாயிண்ட். செமையாக இருக்கும். ஹில்ஸ் வந்தோம்னா சாமியும் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி சைட் சீயிங் லொக்கேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். முன்பக்கம் வந்து கோவில், பின்பக்கம் வந்து வியூ பாயிண்ட். பார்த்தீங்கன்னாவே தெரியும் செமையான இடத்துக்கு நம்ம வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. கோஆப்ரேட், பயப்படாதடா அண்ணன் நல்லவன். அந்த பேகை வச்சு தான் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதை நீ எடுத்துட்டு போலான்னு பார்க்குறப்பா கடிச்சு போடாத போயிரு. கடிச்சுட்டு தூக்கி ஊசி போடணும். எனக்கு என்ன ஊசி என்னன்னே தெரியாது. கொடுத்தான்
சூலூர் சரஸ்வதி வேணுகோபால் அப்படிங்கிற மாதிரி குரங்குக்கு தேங்காய் உடைக்க கொடுக்குற அளவுக்கு ஒரு இறக்க குணம் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு இந்த உலகத்துக்கு ஒரு பதிவு பண்ணிக்கிறான். பாசம் வாங்க. வெரி குட்ரா. படிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி ஒரு குரங்கு கொண்டு வந்த தேங்காயை அதை உடைச்சி கொடுத்து அன்பை சம்பாதிச்சிட்டான். ஸோ இதுதான் வந்து ஃபேமஸ் பிலிகிரி டெம்பிள், காமராஜ் நகர்லேருந்து 42 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதோடைய ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் பிரசாத கடை, நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இயற்கை சூழல் நிறைந்தது. இதை அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் கோவிலே வந்து இயற்கையாக உருவானது தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. फुल व्यू पॉइंट. हां विजय ने प्रिंट ला के अंत है ना यार काफी